அஸ்ஸலாமு அலைக்கும். பௌதிகவியல் பாடத்துடைய 10வது யூனிட், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், சடத்தின் பொறியியல் இயல்புன்னு சொல்லக்கூடிய இந்த பாடம் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரோம். போடுகின்ற வீடியோக்களில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் தேவைப்பட்டால் அல்லது ஏதாவது கேள்விகள் இதோட சம்மந்தப்பட்ட கேள்விகள் விளங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தால், அல்லது வேறு ஏதாவது சாப்டர் செய்தான் எல்லாம் இது இந்த சாப்டரில் கேள்வி விளங்கப்படுத்தினோம் எல்லாம் அப்படி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் தேவைப்பாடு இருந்துச்சுட்டு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கடைசியாக கொமெண்டில் அதை போட்டுக்கொள்ளுங்க. கொமெண்டை பார்த்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எதை செய்யலாம்னு சொல்லி முடிவெடுப்போம். அதே போல் இதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுவதும் விளங்கிச்சுன்னு சொன்னால் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை பார்த்து படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் கிளியர் இல்லை, தியரி கிளியர் இல்லைன்னு சொன்னால் அதையும் சொல்ல கொமெண்டில் சொன்னீங்க சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான வீடியோ செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் கொமெண்ட்ஸில் உங்களோட தேவை என்ன தேவை இருக்கு, அல்லது இது கிளியராங்கிற விஷயத்தை சொல்லிக்கொள்ளுங்க. கிளியர்னு சொன்னால் ஒரு லைக்கை போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, இது 4வது கிளாஸ். இந்த கிளாஸ் ஏற்கனவே நாங்கள் 3வது கிளாஸில் 3 MCQ பார்த்துருந்தோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் வரக்கூடிய 3 MCQ. இன்றைக்கு 4வது MCQ பார்ப்போம். நான் உங்களுக்கு இப்போ தெரியும் 50 MCQ வந்துச்சுன்னு சொன்னேன். ஒரு பேப்பரில் 50 MCQ வந்துச்சுன்னு சொன்னேன். இப்போ வரக்கூடிய நியூ சிலபஸ் 50 MCQ தானே. ஸோ அந்த 50 MCQவில் அந்த ஒவ்வொரு ஓர்டரில் என்ன செய்யும், கேள்விகள் அந்த ஹார்ட் என்ன செய்யும், கூடிக்கொண்டு போகும். அதில் கடைசியாக வர 41 50க்குள்ளே வர கேள்விகள் நல்ல ஒரு கஷ்டமான கேள்வியாக இருக்கும். 30 40க்குள்ளே வர்றது அது ஓரளவுக்கு சமன்பாடுகளை யூஸ் பண்ணி அல்லது சில தியரிகள் யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி கேள்விகளாக இருக்கும். ஸோ நான் அந்த 40க்கு போகிற 30 வரக்கூடிய கேள்விகள் சூஸ் பண்ணி உங்களுக்கு வழங்கப்படுத்துகிறேன். அதுக்கு முதல் இருந்த கேள்விகள் அல்லது சில வருஷம் கேள்வி செய்து காட்ட முடியும். அதுகளை நீங்கள் தேடி எல்லா கேள்வியும் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்ன செய்யலும், இன்னும் இம்ப்ரூவ் ஆகிடும் இந்த பாடத்தில். ஸோ 3 MCQ வந்துச்சுன்னா 3 MCQமே ஈஸியாக செய்யலாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஓகே, அடுத்த கேள்வி. ரெண்டாயிரத்தி 16ஆம் ஆண்டு 46வது கேள்வி. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், திணிவு எம்மையும் ஒரு கோட்டு பரப்பளவு ஏயையும். அப்போ திணிவு எம்மாம், திணிவு எம், குறுக்கோட்டு பரப்பளவு ஏ. திணிவு எம், குறுக்கோட்டு பரப்பு ஏ, எம் யங்கின் மட்டு வை, யங்கின் மட்டு வை. அப்போ அவங்க குறியீடோட தாராங்க. அப்போ சொந்த குறியீடு வச்சா கேள்வியும் இருக்க போதும். உடைய ஒரு பாரமான செவ்வக உலோக குற்றி ஒரு ஏயில் காணப்படுகின்ற ஒரு கிடை மேற்பரப்பு மீது வைக்கப்படும் போது அந்த உயரம் எல்லாகும். அத்தகைய 4 ஒரே மாதிரியான குற்றிகள் ஒரு பியில் காணப்படுகின்ற ஒருமைக்கு அடுக்கப்படுமாயின் 4 கூட்டுகளும் ஒட்டுமொத்த உயரம். ஸோ இப்படி ஒரு குற்றி உண்டு. இந்த குற்றியோட நீளம் எல். இதில் திணிவு எம், இது குறுக்கோட்டு பரப்பளவு ஏ. கேள்வி என்ன சொல்லிங்கன்னு சொன்னால், இப்படியான 4 குற்றியை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிறாங்க. ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கிறதுக்கு பிறகு இது மொத்த நீளம் எல் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ உங்களுக்கு தெரியும் திணிவு மாறப்பொருள். ஸோ திணிவு மாறப்போகுது. இது எம் 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 எம். குறுக்கோடு பரப்பு மாறப்பரவல எல்லாத்திலும் குறுக்கோடு பரப்பளவும் ஏ தான். ஸோ அப்போ இங்கே என்ன பிரச்சனை இருக்கும், ஒவ்வொன்றுமே குற்றிகள் என்று சொல்லப்படுது. அது உலோக குற்றிகள் என்று சொல்லப்படுது. ஸோ ஒரு உலோகம் அது விகாரம் அடையக்கூடிய ஒரு பொருள். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கக்குள்ள ஒரு சின்னதாக என்ன செய்யும், இதுக்குள்ளே ஒரு சுருக்கம் ஒன்று ஏற்படும். இப்போ இந்த முதலாவது குட்டிக்கு மேலே 2வது வைக்கக்குள்ள அதுக்கு ஒரு சின்ன நெருக்கம், அதுக்கு மேலே மற்ற வைக்கிற நெருக்கம், இப்படி என்ன செய்யும், இதில் ஒரு நெருக்கம் மட்டும் ஏற்படும்.
வெஸ்ட்டுக்கு. இது வந்து என்ன செய்யுது, இதில் ஒரு நறுக்கமும் ஏற்பாடு. சரி, அந்த மூணும் சேர்ந்து, இந்த 3 குற்றியும் சேர்ந்து இந்த கீழே இருக்கிற எம்மை வந்து நறுக்கும். அது உண்டு. அதே மாதிரி இந்த மேலே இருக்கிற 2 குற்றியும் சேர்ந்து இங்கே இப்போ நான் ஒரு நம்பர் ஒன்று போகிறேன் ஈஸியாக விளங்குறது. 1 2 3 4. ஸோ முதலாவது குற்றி அதை வந்து இந்த 2 3 4ன்னு சொல்லக்கூடிய 3 குற்றியும் வந்து இருக்க போகுது. ரெண்டாவது குற்றியை அதுக்கு மேலே இருக்கிற 3 4ன்னு இருக்கும். ஸோ இதை நாங்கள் வச்சு என்ன செய்யணும், இதில் ஏற்படுற சுருக்கம் என்ன, அதாவது ஒவ்வொன்றும் ஏற்படக்கூடிய நீள்ச்சி என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதன் மூலம் என்ன செய்யணும், இதில் மொத்த நிலை எல் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மலாக பார்த்தோம்னு சொன்னால் 4L, நார்மலாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் 4L. இந்த 4L இருந்து எவ்வளோக்கு கழிப்பட போகுது, எவ்வளோக்கு குறைய போகுதுங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற ஐடியாவை பிசிக்ஸை பார்த்து செய்யக்கூடிய என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு ஐடியா எடுத்துட்டோம் சொன்னால் அதுக்கு ஒரு செய்கிறது வந்து ஈஸி. ஸோ அது மெயின். அப்போது வந்து இப்படி தான் திராமை இப்போ இருக்குது. ஸோ 1 2 3 4ன்னு சொல்லி நம்பர் போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த நம்பரில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் என்ன செய்ய, இப்போ நாங்கள் மேலே மேலே வச்சிருக்கோம். ஸோ அந்த முதலாவது குற்றி என்ன செய்ய போகுது, இந்த 3ம் சேர்ந்து நறுக்க போகுது. முதலாவது குட்டியை வந்து 3ம் சேர்ந்து என்ன செய்யும், நறுக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது குட்டியை பார்த்தோம்னு சொன்னால் மேலே இருக்கிற 2ம் சேர்ந்து என்ன செய்யும், ரெண்டாவது குட்டியை நறுக்கும். மேலே இருக்கிற அதாவது தனி குட்டி ஒரு குட்டி என்ன செய்யும், கீழே இருக்கிற குட்டியை என்ன செய்ய போகுது, நறுக்க போகுது. ஸோ இப்படியான நறுக்க மட்டும் என்ன செய்யும், ஏற்படும். அப்படி மேலே மேலே வச்ச உடனே அந்த 3 வந்து அப்படி ஒன்று இருக்கக்குள்ள அதுக்கு ரெண்டாவுக்கு மேலே இருக்கிற 2ம் ரெண்டாவது நறுக்கி 3க்கு மேலே இருக்கிறது என்ன, அதை 3வது மேலே 4வது வந்து 3வது என்ன செய்ய போகுது, கொஞ்சம் இருக்க போகுது. ஸோ அந்த நீள்ச்சி என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 இடத்துல வந்து நீள்ச்சி என்ன செய்ய, சுருக்கம் வந்து நடக்குது. ஸோ முதலாவது கூற்று மற்ற 3மே வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே முதல் வாக்கு என்ன சமன்பாடு தேவைப்பட போகுது, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே MGYA எல்லாம் வச்சு தான் தந்திருக்கு. அதே மாதிரி தரவு வந்து எங்கின் பட்டு எல்லாமே தந்திருக்கு. ஸோ நம்மளோட சமன்பாடு இந்த சமன்பாட்டில் வந்து போட்டோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் 3 வகையான நீள்ச்சி வருது. ஸோ முதலாவது நீள்ச்சி பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது குற்றிக்கு வர நீள்ச்சி, முதலாவது குற்றியை வந்து மேலே இருக்கிற 3மே இருக்கும். ஸோ அதுக்கு இதில் இருந்து நம்ம ஈக்குரிய சமன்பாடு எடுத்துன்னு சொன்னால் E = FLAE என்று சொல்லி வரப்போகுது. இதுதான் ஈக்குரிய சமன்பாடு. ஸோ முதலாவது E1 அது வந்து என்ன வரப்போகுது, அதுக்குரிய விசை இந்த 3ம் சேர்ந்து 2 3 4 இது 3ம் சேர்ந்து முதலாவது நறுக்கும். ஸோ 3mg. இதில் ஆரம்ப நீளம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் L. அடுத்து வந்து AY. அதே மாதிரி E2 பார்த்தோம்னு சொன்னால் E2 வந்து என்ன செய்ய போதும், அதாவது அந்த மேலே இருக்கிற 2 குட்டியும் சேர்ந்து ஆக மேலே இருக்கிற 3 சேர்ந்து கீழே இருக்கிறது இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற 2 சேர்ந்து அதை கீழே இருக்கிறது நறுக்க போகுது. ஸோ அது வந்து 2mgL AY. மாதிரி E3 பார்த்தோம்னு சொன்னால் ஆக மேலே இருக்கிற M4 வந்து அது கீழே இருக்கிறது நறுக்க போகுது. ஸோ அது ஒரு mg தான். ஸோ mgL கீழே AY. உடனே கூட்டியம் சொன்னால் மொத்த நீள்ச்சி வரப்போகுது 6 mgL கீழே AY வரப்போகுது. ஸோ நீளம் L = 4L - 6 mgL AY. இதில் இருந்து L நம்ம பொதுவாக எடுத்தோம்னு சொன்னால் வரும். ஸோ ஆன்சர் வந்து 4வது. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2017ஆம் ஆண்டு 38வது கேள்வியாக வந்தது. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்வி அது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அது ஒரு சீரான நிலைக்குத்துக்கோளின் ஒரு முனை ஒரு ஏயில் காட்டப்பட்ட வழியில் ஒரு கிடை மேற்பரப்பில் உறுதியாக நிலைப்படுத்தப்பட்டிருக்கும் போது அதன் உயரம் L. ஸோ இப்படி ஒரு தரையில் இப்படி ஒரு கோலன் வைக்கப்பட்டிருக்கு, அதோட நீளம் வந்து L. ஒரு பியில் காட்டப்பட்ட கோளின் மற்ற முனை கோரிலிருந்து தொங்கிடப்பட்டுள்ள ஒரு வெற்றிட அறையில் வைக்கப்பட்டுள்ளது. அறை கோளுடலான தொடுகை புள்ளிகளில் எந்த ஒரு விசையை பிரயோகிப்பதில்லை என கொள்க. கோளின் திரைவேதை அங்கின் மட்டு வையும் வளிமண்டல முக்கம் P0
ஒரு பியில் ஆகும். ஒரு பியில் கோளின் உயரம் L0 எனின் விகிதம் எல்லிங்கில் L0 தருவது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு கோல் ஒன்று இவ்வாறு வைக்கப்பட்டிருக்கு. அதிர நீளம் வந்து L0, அது வந்து ஒரு வெற்றிட அறைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து வெற்றிடம், எந்த ஒரு வழியுமே இல்லை. வளிமண்டல அமுக்கம் P0 தந்திருக்கு. வளிமண்டல அமுக்கம் P0 அங்கேயும் மட்டும் வைன்னு சொல்லிக்கு. ஸோ இதை வச்சு கேள்வி வந்து எல்லிங்கில் L0 இந்த விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் நாங்கள் என்ன விஷயத்தை பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது நமக்கு வளிமண்டல அமுக்கம் P0 வந்து தரப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் ஒரு இடத்துல ஒரு அமுக்கம் ஒன்று இருக்கும்னு சொல்லிச்சோன்னா அதால் வந்துட்டு கட்டாயம் என்ன செய்யப்படும், ஒரு விசை ஒன்று கொடுப்படும். ஒரு குறிப்பிட்ட மேற்பரப்பில், ஒரு குறிப்பிட்ட ஏன்னு சொல்லக்கூடிய மேற்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட P0ங்கிற ஒரு அமுக்கம் மட்டும் தொழிற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதுக்கு செங்குத்தாக மேற்பரப்புக்கு செங்குத்தாக தொழிற்பட்டுச்சு சொன்னால் அதில் தொழிற்படுற விசை F = PA அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த படத்தில் பார்த்து சொன்னால் இந்த ரெண்டாவது படம் வெற்றிடம், முதலாவது படம் வந்து மேலே வளிமண்டல அமுக்கம் என்ன செய்யும், மேலே வந்து தாக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல முதலாவது படத்தில் தான் ஒரு விசை ஒன்று தொழிற்படுது. அந்த விசை வந்து என்ன வரைக்கும், வளிமண்டல அமுக்கம் P0 தந்திருக்காங்க. P0 இது நம்ம ஏன்னு சொல்லி எடுப்போம். இதில் குறுக்கோட்டு பரப்பை ஏன்னு சொல்லி நம்ம எடுப்போம். அவங்க அதை தரலைன்னு சொன்னால் நமக்கு தேவைப்படாது. ஸோ நம்ம எடுத்திருக்கோம் என்று சொல்லி. ஸோ P0 சொந்த ஒரு விசை ஒன்று இதில் என்ன செய்ய போகுது, தொழிற்பட போகுது. ஸோ இது முதல் சொல்லப்படுகிறது வெற்றிடம். இப்போ இது என்ன கேஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வெற்றிடத்துக்குள்ளே இருக்கக்குள்ள நம்ம தெரியும் எந்த ஒரு விஷயமே தொழிற்படாது. என்னதுக்குள்ள அமுக்கம் வந்து 0, அமுக்கம் 0 வரைக்கிறதால எந்த ஒரு விஷயமே இதில் தொழிற்படாது. ஸோ எப்படியுமே இங்கே நமக்கு எடுக்கிற முதலாவது முடிவு வந்து L0 வந்து L-ஓட பெருசு. L0 வந்து L-ஐ விட பெருசு. ஏன்னு சொன்னால் விசை வந்து தொழிற்பட போகிறது அமுக்கம் இருக்கக்குள்ள, அதாவது முதலாவது படத்தில். இப்போ ஒரு பொருளை நாங்கள் இந்த கேள்வியாக வந்து முதலாவது படத்துலேருந்து ரெண்டாவது படத்தை பார்க்காம ரெண்டாவது படத்துலேருந்து முதலாவது படத்தை பார்க்கணும். அதான் இங்கே விஷயம். என்ன, ரெண்டாவது படத்தில் வந்துட்டு விசை இல்லை, முதலாவது படத்தில் வந்து விசை இருக்கு. ஸோ இந்த L0 என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பிக்கு, L0 என்று சொல்லக்கூடிய ஆரம்ப நீளமுடைய ஒரு கம்பிக்கு P0 என்று சொல்லக்கூடிய ஒரு விசை ஒன்று கொடுப்படுது. P0 என்று சொல்லக்கூடிய விசை ஒன்று கொடுப்படுது. அது கொடுக்குறதால இதில் வந்து ஒரு நீழ்ச்சி, சுருக்கம் ஒன்று என்ன செய்யும் வரும். ஸோ அந்த என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க நமக்கு இங்கே விஷயம். அந்த வந்து என்ன வரைக்கும், வளமையான சமன்பாடு நம்ம இந்த சமன்பாடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் MCQவில் மீள்தன்மைன்னு சொல்லி வந்தால் பெரும்பாலும் நம்ம இந்த சமன்பாடை செய்கிறோம், யூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதை உங்களுக்கு செய்ய அந்த சமன்பாடு ஆபத்தில் நிற்கும். ஸோ இதில் தொழிற்படுற விசை P0A, கீழே பரப்பு. ஸோ பரப்பு வெட்டுப்பட்டும். ஸோ அதால் நமக்கு வந்து இங்கே எழுதல் தேவைப்படாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அது வந்து இந்த அவங்க தந்துட்டாங்க. நீழ்ச்சி வந்து தான் காணப்பெறும். ஆரம்ப நிலம் L0, இதான் இங்கே விஷயம். ஆரம்ப நிலம் வந்து L0. இது ஆரம்பம் வந்து சுருங்காமல் இருக்கி அதிலிருந்து என்ன செய்யுது, ஒரு சுருக்கம் உண்டு. அதாவது நாங்கள் ஒரு வெற்றிடத்துக்கு ஒரு கம்பி எடுத்துக்கந்து, ஒரு வெற்றிடத்தில் எந்த ஒரு அமுக்கமும் இல்லாத ஒரு பிரதேசத்தில் ஒரு கம்பி எடுத்துக்கந்து ஒரு அமுக்கம் இருக்கக்கூடிய நம்மளோட வழியில் வைக்கக்குள்ள என்ன செய்யும், அதில் ஒரு விசை ஒன்று தொழிற்படுதான் இருக்கும். ஸோ அதன்படி நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் P0 L0 Y அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போகுது, வரப்போகுது. ஸோ இதிலிருந்து கடைசி ஆன்சருக்கு போனோம்னு சொன்னால் எனக்கு தெரியும். அப்போ இதிலிருந்து என்னது L0 எல்லுக்கான சமன்பாடு எடுப்போம். எல்லுக்கான சமன்பாடு இருப்பது, எல்லுக்கான சமன்பாடு L = L - P0 L0 Y. L0லேருந்து அது L0ங்கிற பெருசு, அதிலிருந்து அதுக்குள்ளே ஏற்படுற நீழ்ச்சி, அதை நம்ம கழிச்சம்சம் வர போகிறது தான் நீழ்ச்சி இல்லை சுருக்கத்தை நம்ம கழிச்சா வர போகிறது தான் நம்மளோட நீளம் L. ஸோ இதில் நம்ம சுருக்கி எப்படி வரப்போகுதோ L = L0 வெளியே எடுப்போம் 1. ஸோ L = L0, P0 Y. ஸோ ஆன்சர் 1. அடுத்த கேள்வி வந்து பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து 2017
ஏழாம் ஆண்டு 2007 வந்து 43வது கொஷின். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிச்சேன்னா, உருவில் காணப்பட்ட ஒரு விசையின் பருமனை அளப்பதற்கான உபகரணம் நீளம் எல்லையும் குறுக்கோட்டு பரப்பு ஏஏயும் உடைய ஒரு சீர் உலோகோலை மீது அவ்விசையை பிரிவைத்து அதன் விளைவாக உண்டாகும் நெருக்கலை அளப்பதற்கு செய்யப்படுகிறது. ஸோ இப்படி ஒரு படம் உண்டு, இப்படி தரப்பட்டிருக்கு. ஸோ இதில் விசை ஒன்று கொடுக்கப்படுது. இதில் நீளம் வந்து எல். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இப்போ ஒரு உபகரணம் ஒன்று செய்யப்படுதாம். அது வந்து அந்த விசையை அளக்கிறது. இந்த விசையை அளக்கிறதுக்காக தான் என்ன செய்யுது, உபகரணம் ஒன்று செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த விசையை எப்படி அவங்க அளக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இதில் ஏற்படுற நெருக்கல், அதாவது டெல்டா எல், இதை அளக்கிறது மூலம் என்ன செய்கிறது, இந்த விசையை அளக்கிற மாதிரியான உபகரணம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கான். இப்போ இந்த கோளின் யங்கின் மட்டு இ அப்படின்னு சொல்லி தரப்பட்டிருக்கு. இப்போ கேள்வி என்ன, இந்த தொடர்ச்சி அந்த கேள்வியில் சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால், இந்த உபகரணம் அளக்கக்கூடிய ஆகவும் சிறிய நெருக்கல் வந்து டெல்டா எல் நோட் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஆகவும் சிறிய நெருக்கல். ஸோ இதை விட சின்ன ஒரு நெருக்கலை என்ன செய்யலாம், இனி அதால் அளக்க இயலாது. அப்படி அளக்கப்படுற ஆகவும் சிறிய விசை வந்து எஃப் நோட்டா. அப்போ ஆகவும் சின்ன விசைக்கு தானே ஆகவும் சின்ன நெருக்கல் வரும். ஸோ ஆகவும் சின்ன நெருக்கல் டெல்டா எல் நோட். அதை அளப்பதன் மூலம் அளக்கப்பட்ட விசட பருமன் எஃப் நோட். சரியா, டெல்டா எல்ங்கிற சிறிய விசையின் மூலம் அளக்கப்பட்ட ஆகவும் சிறிய விசை எஃப் நோட்டா. கேள்வி என்ன, கம்பியின் நீளம் எல்லுக்கான சமன்பாடு என்ன சரி கேட்டீங்க. ஒரு சிம்பிளான கேள்வி தான். ஸோ இதுக்குரிய நம்மளோட சமன்பாடு எல்லா தரவையும் வச்சு பார்க்கலாம். அந்த சமன்பாடு இதுதான் வரப்போகுதோ. இதில் வந்து நம்ம தரப்பட்ட எல்லா தரவையும் போட்டோம்னு சொன்னால் ஆகவும் சிறிசின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டுக்கு என்ன, இது எஃப் நாட், இது ஏ, இங்கே இ, டெல்டா எல் நாட் எல். ஸோ இதில் நம்ம டெல்டா எல் நோட்டுக்கிற சமன்பாடு எடுத்தோம்னு சொன்னால் டெல்டா எல் நாட் சமன் எஃப் நாட் ஏ இ. குறுக்கோட்டு பரப்பு ஏன்னு சொல்லி தரப்பட்டிருக்கு, கேள்வியில் தரப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ இந்த டெல்டா எல் நோட் தான் இதுக்கு சமன், இது ரெண்டு சமன். ஆனால் கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க, டெல்டா எல் நோட்டுங்கிறது ஆகவும் சிறிய நெருக்கம். ஸோ இதை விட ஒரு சின்ன நெருக்கத்தை என்ன செய்யலாம், இந்த கருவியை பயன்படுத்தி அளக்க இயலாது. ஸோ இந்த கருவியை பயன்படுத்தி அளக்கிறது நாங்கள் கேள்வியில் அங்கே தரப்பட்ட மாதிரி என்னது, சிறிது பெரிது, அந்த குறியீட்டு நாங்கள் யூஸ் பண்ணோம்னு சொன்னால், இப்போ ஒன்று இது சமனாக இருக்கலாம். டெல்டா எல் நோட் வந்து இது இந்த பெருமானது சமனாக இருந்தால் என்ன செய்யலும், இதை அளக்க இயலும். இப்போ இந்த பெருமானத்தை விட பெரிசாக இருந்தால் என்ன செய்யலும், அளக்க இயலும். இந்த டெல்டா எல் வந்து இந்த பெருமானத்தை விட நம்ம எடுத்துக்கிற எஃப் நோட் எல் கீழே ஏஇங்கிற பெருமானத்தை விட பெருசாக இருந்தால் அளக்க இயலும், அதை விடையும் சின்னதாக இருந்தால் அளக்க இயலாது. ஸோ இதுக்கு தொடர்பு நம்ம எப்படி எழுதணும், இப்படி வரணும். இதை விட பெருசாக இருந்தாலும் அளக்க இயலும், சமன் இல்லை, சமனும் பெரிதும். அதாவது இந்த பெருமானத்தை விட பெரிதாக இருந்தால் அளக்க இயலும், இந்த பெருமானத்தை விட சின்னதாக இருந்தால் அளக்க இயலாதுங்கிற விஷயம் தான் நாங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஐடியா. ஸோ இதிலிருந்து கேள்வி எல் என்னங்கிறது. ஸோ எல் சமன், ஸோ இப்படி வரணும். ஆன்சர் முதலாவது. அடுத்த கொஸ்டின் 2005 வந்து 45வது கொஸ்டின். ஒரு ரப்பர் பட்டிக்கான விசை எஃப் நீச்சி இ வரைவு உருவில் காணப்படுகிறது. ஸோ ஒரு வரைவு ஒன்று தரப்பட்டிருக்கு, எஃப் இ, இதான் வந்து வரைவு இப்படி தரப்பட்டிருக்கு. இது 0, இப்படி போயுது, எப்படி வருது. ஸோ ஒவ்வொரு கூட்டாக தந்திருக்காங்க. அந்த கூற்றில் வந்து எது சரி எது பிழை அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும்.
முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லிக்காங்க, ஈர்த்த பின்னர் ரப்பர் பட்டி அதன் தொடக்க நிலத்துக்கு திரும்பி வருவதில்லை. அப்போ இழுத்ததுக்கு பிறகோ நாங்கள் திருப்பி அந்த விடக்குள்ளே தொடக்க நிலத்துக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இது கேள்விக்குள்ளங்குது இங்கே இப்படி அம்புக்குற அடிச்சா இது இழுபாடு, இது வந்து இழுக்கிற சந்தர்ப்பம். திருப்பி அம்புக்கு இங்கே அலங்காரம் பண்ணுற திருப்பி அந்த விசை வந்து அகற்றப்படுற சந்தர்ப்பம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஆரம்ப நிலம் ஒன்றிலிருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், இழுத்துட்டு போகிறோம். இழுத்துட்டு போக ஒரு குறிப்பிட்ட நீழ்ச்சி வந்து என்ன செய்யுது, ஒரு குறிப்பிட்ட விசைக்கு வருது. திருப்பி அது விட்டுட்டு வரக்குள்ள விசை வந்து பூச்சியம் வர டைமில் ஒரு என்ன செய்யுது, ஒரு நீழ்ச்சி உண்டு அதில் எஞ்சி இருக்கி. ஸோ என்னது, நாங்கள் ஆரம்ப நிலத்துக்கு வரல, விசை வந்து முற்றாக அகற்றப்படுற டைமில் கம்பி வந்து என்ன செய்யலை, ஆரம்ப நிலத்துக்கு வரலை. ஸோ ரப்பர் பட்டி வந்து தொடக்க நிலத்துக்கு திரும்பி வருவதில்லைன்னு சொல்லக்கூடிய கூற்று வந்தீங்க சரியானது. அடுத்த சொல்லாங்க, நீளத்தை அதிகரிக்க செய்யும் போது செய்யப்படும் மொத்த வேலையின் பருமனானது நீளத்தை குறைக்கும் போது செய்யப்படும் மொத்த வேலையின் பருமனையும் பார்க்க குறைந்தது. வேலை சம்பந்தம் சொல்லிக்காங்க. நம்ம ஏற்கனவே வேலை படிச்சிருக்கோம். இந்த கிராஃபில் பரப்புத்தான் செய்யப்பட்ட வேலை அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ இதர பரப்பு, இந்த மேலே வர இந்த கிராஃபோட பரப்பளவு கீழே வர இந்த கிராஃபோட பரப்பளவோட அதிகம் பரப்பை விட. ஸோ அதால் நாங்கள் ஈர்க்கக்குள்ளே, அதாவது இழுக்கக்குள்ளே வர அந்த வேலையானது, இழுக்கக்குள்ள வர வேலையானது அது திருப்பி விசையை நாங்கள் விடக்குள்ள, அதாவது ஆரம்பத்துக்கு திரும்பி அது வார டைமில் செய்யப்படுற வேலையை விட அது அதிகமாக இருக்கணும். கேள்வியில் வந்து குறையன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி கூற்று வந்து பிழை. சி வந்து சென்முறையில் வெப்பம் பிறப்பிக்கப்படலாம், வெப்பம் பிறப்பிக்கப்படும் சொல்லலை, வெப்பம் பிறப்பிக்கப்படலாம். ஏன், இப்போ செய்யப்பட்ட வேலை ஏற்கனவே ஒரு சக்தி யூஸ் பண்ணப்பட்டீங்க, பெரும்பாலான சக்தி அந்த நாங்கள் விசையை விடக்குள்ளே வந்து என்ன செய்யுது, செய்யப்படுற வேலை குறைய. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் கொஞ்சம் வேலை செய்யப்பட்டிக்கு, இன்னும் கொஞ்சம் சக்தி யூஸ் பண்ணப்பட்டிக்கு. ஸோ அது வெப்பமாக என்ன செய்யலாம், விடுவிக்கப்படலாம். இந்த செயல்முறையில் வெப்பம் பிறப்பிக்கப்படலாம்ங்கிறது சரி. ஸோ ஏயும் சியும் சரி. ஆன்சர் 4th. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னு சொன்னால் 2004ஆம் ஆண்டு 59ஆவதாக வந்தது. ஸோ அதில் வந்து 2 படம் தரப்பட்டிக்கு, 2 படம் எப்படி தரப்பட்டிருக்கு. ஸோ இங்கே எக்ஸ் இன்ட்டு 40க்கு, இங்கே ஒய், இங்கே எக்ஸ், இங்கே ஒய், ரெண்டுமே சரி. நீளம் 1 மீட்டரையும், ஸோ 2 கம்பிக்கும் நீளம் 1 மீட்டரையும், திணிவு எம்மையும். ஸோ திணிவு எம், ஸோ இங்கே திணிவு இருக்கு, கம்பிக்கு வந்து திணிவு இருக்கு. உருளை செப்புக்கோள் XY ஆனது கிடைத்தளத்தில் இருக்கும் போது நியம மில்லிமீட்டரில் செம்மையாக தரங்கணிக்கப்படலை. ஸோ இரண்டுமே 2 செப்புக்கோளாம், 1 மீட்டர் நீளம் உடையதாம். ஸோ 2 1 மீட்டர் கோள் அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம். திணிவு இறுக்கி எம் நீளம் இறுக்கி அதை வந்து கிடையாக வச்சு அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மில்லிமீட்டரில் வந்துட்டு தரம் கணிக்காங்க, அதாவது அளவீடு செய்கிறாங்க. இரு வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் இக்கோள் ஒரு கிடை மேடையில் வைக்கப்படுவதன் மூலம் ஒரு ஏயில் ஒரு பாகுவையிலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ளது. கிடைமேடையில் வைக்கப்படுவதன் மூலம் ஏ வந்து இது ஏயில் வந்து என்ன கிடைமேடையில் வந்து வைக்கப்பட்டிருக்கு, அதாவது ஒரு மேசைக்கு மேலே இந்த கம்பி இந்த கோல் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஒரு பி இதில் வந்து என்ன ஒரு சீலிங்கில் வந்து நெஞ்சிருக்கு ஒரு கம்பியால் ஒரு காய்த்தால் வந்து கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இது வந்து ஒவ்வொரு மில்லிமீட்டர். ஸோ அந்த ஒவ்வொரு மில்லிமீட்டர் கிடைக்கிற இந்த தூரம் வந்து டெல்டா எல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, டெல்டா எல். ஸோ ஏபி ஆகிய இரு சந்தர்ப்பங்களிலும் கோல் வழியே டெல்டா எல்லின் மாறலை மிகச்சிறந்த முறையில் வகை குறிப்பது. ஸோ இதில் என்ன நடக்கும், அதாவது என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த 2 கிடைப்பட்ட இடைவெளிக்கு தானே டெல்டா எல், இந்த டெல்டா எல்லில் என்ன மாற்றம் பெறும், கூடுமா குறையுமா அந்த விஷயத்தை கட்டிக்காங்க. இப்போ அந்த எக்ஸ் இருந்து y வரைக்கும் நம்ம போகக்குள்ள இந்த டெல்டா எல்ல வந்துட்டு மாற்றம் எப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இதில் என்ன விளங்கணும், 5 கிராஃப் தரப்பட்டிக்கு. ஓகே, இது எக்ஸ், இது y, இங்கே டெல்டா எல், இங்கே ஓகே எக்ஸ் இன்டு ஒய். அப்போ எக்ஸ் இன்டு ஒய் தான் நான் பார்க்கணும். எக்ஸ் இன்டு ஒய் பார்க்கக்குள்ள இந்த டெல்டா எல்ல வரக்கூடிய மாற்றம். ஸோ இந்த ஏங்கிற படம் ஏற்கனவே நம்ம கேள்வியில் வந்திருக்கு, நம்ம ஏற்கனவே ஒரு பார்த்த ஒரு கேள்வியில் இது சம்மந்தம் ஒரு கேள்வி வந்திருக்கேன். நாங்கள் இப்படி வைக்கிற டைமில் திணிவு இருக்கிற கம்பியாக இருந்தால், திணிவு இல்லாத கம்பியில் திணிவு இருக்கிற கம்பியாக இருந்துன்னு சொன்னால்
இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த துண்டால் மட்டும்தான் என்ன செய்யப்படும், கீழே இருக்கிறது வந்து நெருக்கப்படும். ரெண்டாவது வந்து என்ன செய்யும், இந்த 2ஆலையும் சேர்த்து நெருக்கப்படும். மூணாவது என்ன செய்யும், மேலே இருக்கிற 3ஆலையும் நெருக்கப்படும். நாலாவது மேலே இருக்கிற 4ஆலை, அஞ்சாவது மேலே இருக்கிற அஞ்சாவது வந்து மேலே இருக்கிற 5 துண்டு. அப்படி வந்து என்ன செய்யும், ஒவ்வொன்று கீழே இருக்கிறதும் அதுக்கு மேலே இருக்கிற அவ்வளோ தலையும் என்ன செய்யப்படும், நெருக்கப்படுறதால என்ன செய்யும், போக போக இதில் வந்துட்டு சுருக்கம் வந்து என்ன செய்யும், இதில் இந்த முதல்ல வந்து சுருக்கமே இல்லை, ரெண்டாவில் வந்து சுருக்கம் இறுக்கி, மூணாவில் வர சுருக்கம் ரெண்டாவதையும் விட கூட, நாலாவில் அதை விட கூட, அஞ்சாவில் கூட, ஆறாவில். அப்போ என்ன செய்யுது, அப்படியோ கம்பி வந்து சுருக்கல் அடைந்து கொண்டு வரும், சுருங்கி கொண்டு வரும். சரியா, அந்த சுருக்கம் வந்து x/y வரைக்கும் அதிகரித்து கொண்டு வரும். ஸோ சுருக்கம் வந்து கூடணும். சரியா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அப்போ நமக்கு 2க்கு சான்ஸ் இருக்குது. ஒன்று இந்த கிராஃப் வந்து என்ன செய்யலாம், இப்போ நார்மலாக கேட்குறேன் இப்படி கட்டிக்கலாம், சுருக்கம் வந்து கூடுதுன்னு சொல்லி கட்டிக்கலாம். இல்லை மைனஸ் அடிப்படையில் கேட்டாங்கன்னு சொன்னால், இப்போ நீட்சி தானே, நீட்சி வந்து அதிகரித்தல் ப்ளஸ், சுருக்கம் வந்து மைனஸ், அந்த அடிப்படையில் கேட்டிருந்தால் இது வந்து இப்படி வரணும். ஸோ 2ல் ஒன்று சான்ஸ் இருக்கு. பிங்கிற படத்தில் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இதில் வந்து நிற வந்து என்ன செய்யும், அது சம்மந்தப்படாது. இந்த நிற வந்து எப்போதுமே அது வந்து கீழ் நோக்கி என்ன செய்யும், இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதால் இங்கே வந்து நிற சம்மந்தப்படாது. ஸோ இங்கே சம்மந்தப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் நீளம். இப்போ நான் மேல் நோக்கி விசை எஃப் கொடுக்கும், மேல் நோக்கி விசை எஃப் நான் என்ன செய்யணும் கொடுக்கும். ஆரம்பத்தில் இதில் நீளம் வந்து எல்லுன்னு சொன்னால் இது என்ன செய்யும், இப்போ முதலாவது இந்த மொத்த நீளம் எல்லையும் என்ன செய்யும், இந்த விசை பிடிச்சி இழுக்கும். அப்போ இதில் வந்து என்ன செய்யும், ஒரு நீழ்ச்சி ஒன்று வரப்போது முதலாவது. இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இவ்வளவு தான், இப்போ மேலே இருக்கிற ஓகே, இவ்வளோதுக்கு என்ன செய்யும், இந்த விசை கிடைக்கும். ஸோ நீளம் வந்து குறையுது. திருப்பி மூணாவது பார்த்தோம்னு சொன்னால் அதில் என்ன செய்யுது, இன்னும் நீளம் குறையுது. அதே விசை எஃப் தான் பிடிச்சி இழுக்க போகுது. ஸோ அதே விசை எஃப் தான் பிடிச்சி இழுக்க போகுது. அதே குறுக்கோட்டு பரப்பு, அதே யங்கின் மட்டு எல் வந்து என்ன செய்யும், ஆரம்ப நீளம் போக போக குறைஞ்சு கொண்டு வருது, போக போக குறைஞ்சி விடும். ஆனால் இதில் வர நீழ்ச்சி ஏன், விசை மேலே பிடிச்சி இழுக்குது. ஸோ விசை மேலே பிடிச்சி இழுக்குது, இதில் வர நீழ்ச்சி. ஆனால் அந்த நீழ்ச்சி என்ன செய்யும், போக போக குறைஞ்சு கொண்டு வரும். அந்த நீழ்ச்சி போக போக குறைஞ்சி கொண்டு வரும். ஏன், அந்த ஆரம்ப நீளம் வந்து குறைஞ்சி கொண்டு வருது. ஆரம்ப நீளம் குறைஞ்சா நீழ்ச்சி வந்து என்ன செய்ய போகுது, குறைய போகுது. முதலாவது துண்டு 1 மில்லிமீட்டர். இதை வந்து இழுக்கிறதுக்கு இப்படி விசையை குடிச்சு இழுக்கக்குள்ள மொத்த இந்த எள்ளு தான் பங்களிப்பு செய்யும். அதால் இதில் என்ன செய்யும், ஒரு நீழ்ச்சி கொண்டு வரும். அடுத்த விசை பார்த்தோம்னு சொன்னால் இந்த மொத்த நீளமும் பங்களிப்பு செய்ய போகுது. ஸோ அந்த ஆரம்ப நீளத்தை விட இப்போ இருக்கிற ஆரம்ப நீளம் குறைய. சரியா, ஸோ அதால் வந்து என்ன செய்யும், வார நீழ்ச்சியோட அளவு குறைய. அப்போ அந்த நீழ்ச்சி வந்து என்ன செய்யும், குறைஞ்சி கொண்டு வரும். ஸோ அந்த கிராஃபில் இப்படி வரணும். சரியா, இப்படி வந்து பார்த்தோம் சொன்னால் இதுக்கு சாத்தியமான கிராஃப் வந்து 2 இருக்கு. ஒன்று உங்களுக்கு 2வது இருக்கு, அதே மாதிரி வந்து 4வது இருக்கு. 2வது இருக்கு, 4வது இருக்கு. இது வந்து ஏ, இது பி, இதில் இது ஏ, இது பி, இது பி. 2வது வந்து இந்த படம் இருக்கு, 4வது வந்து இந்த படம் இருக்கு. இரமே தான் ஆன்சராக எடுக்கிறேன். 2வது எடுக்கிறேன், 4வது எடுக்கிறேன். 4வது தான் எடுக்கணும். ஏன், நீழ்ச்சிங்கிறது நீளம் அதிகரிக்குது, சுருக்கம் நெருக்கலுங்கிறது நீளம் குறையுது. ஸோ அது வந்து என்ன, ரெண்டுமே ப்ளஸில் வரையல. அது ரெண்டுமே நம்ம நீச்சம் வந்து ப்ளஸ்ன்னு எடுக்கக்குள்ள சுருக்கம் வந்து மைனஸில் எடுக்கணும். ஸோ ஆன்சர் வந்து அடுத்த கேள்வி 1999 ஆண்டு வந்த 45வது கொஷின். அதில் வந்து சொல்லியிருக்காங்க, நீளம் எல்லையும் குறுக்கோட்டு பரப்பு ஏஎம் உடைய உலோக கம்பியானது ஒரு நுனி கூரையில் தொங்கவிடப்பட்டுள்ளது. படம் தரல. ஸோ இப்படி கூரையில் வந்து என்னது, ஒரு உலோகக்கல் தொங்க விடப்பட்டிருக்காம். இதோட நீளம் வந்து எல், குறுக்கோட்டு பரப்பு ஏ. இதன் அடுத்த நுனியானது வில்மார்லி கேவுடைய திணிவற்ற வில்லொன்றுக்கு இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ கீழே வந்து ஒரு வில்லொன்று இணைக்கப்பட்டிருக்காம். இது வந்து திணிவு இல்லை. இது இம்பார்ட்டன்ட். ஏன், திணிவு இருந்தால் கேஸ் மாறும். என்ன, இந்த திணிவு வந்து என்ன செய்யும், இந்த கம்பியை இழுக்க பார்க்கும். ஸோ திணிவு இல்லை. இதை கீழே எம் திணிவு வந்து நினைச்சிருக்கி கட்டி தொங்கவிடப்பட்டிருக்காம். திரவியத்தின் யங்கின் மட்டு வையாம். யங்கின் மட்டு வையின் இத்தொகுதியின் மொத்த விரிவு என்ன, தொகுதியின்
மொத்த விரிவு என்ன? சரி, மொத்த விரிவுன்னு சொல்லி கேட்டுட்டாங்க. ஸோ முதலாவது நாங்கள் இந்த கம்பியில் ஏற்படுற விரிவு என்னன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வில் மாறியில் வந்து வர விரிவு என்னன்னு சொல்லி பார்த்து சொன்னால் F7KE நம்ம யூஸ் பண்ணுவோம். F7KE. ஸோ F7KEன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இதோட வில் மாறிலி வந்து கே தந்திருக்காங்க. இதில் வில் மாறிலி வந்து கே தந்திருக்காங்க. ஸோ இந்த வில்லில் வரக்கூடிய இந்த சுருள் வில்லில் வந்து வரக்கூடிய நீள்ச்சை நாங்கள் என்ன செய்வோம் முதல் பார்ப்போம். அதில் வில் மாறிலி கே. ஸோ F7KE நம்ம என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம். எஃப் வந்து mg கே E1 சமன் mg இங்கில் கே. அடுத்து வந்து பார்த்தோம் சொன்னால் கம்பியில் வரக்கூடிய நீள்ச்சி, அதுக்கு நம்ம இந்த சமன்பாடு யூஸ் பண்ணுவோம். எஃப் வந்து அதே mg தான். ஏ வந்து ஏ தந்திரிக்கு, ஏ y தந்திரிக்கு, E2 L தந்திரிக்கு. ஸோ E2 சமன் YA. ஸோ இது ரெண்டையும் கூட்டினோம்னு சொன்னால் E1 E2ன்னு சொல்லி ரெண்டையும் கூட்டினோம்னு சொன்னால் mgk mgl YA. ஸோ mgயை வெளியெடுத்தால் ஒன்றிங்கில் கே இல்லிங்கில் YA. ஸோ ஆன்சர் 3. ஸோ சில MCQ வந்து நாங்களும் செய்து காட்டியிருக்கேன். இதை தவிர இன்னும் MCQ இதுக்கு முதல்ல அந்த பாஸ் பேப்பர்ஸில் வந்து இன்னும் MCQவில் என்ன செய்யுது மீள்தன்மை சம்மந்தமாக இருக்கு. ஸோ அடுத்த கிளாஸில் நான் வந்து எஸ்ஏ 1-2 எஸ்ஏ வந்து செய்து காட்டுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய இன்னும் வேறு எஸ்ஏ MCQவில் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் இதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று வரும். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.